இங்கே ஒரு பக்கம் திவாகர் வந்துட்டு கருணாகரனை ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி இதுவாகவே பேசுகிறாங்க. ரொம்ப கடுப்பாயிட்டு அவர் வந்துட்டு திவாகரை அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. அப்புறமா திவாகரோட அப்பா தான் வந்துட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேணாடா, நீ முதல்ல போயிட்டு தொலைச்ச பணத்தை எப்படி என்ன ஏதுன்னு கண்டுபிடி, அதுதான் நம்ம கௌரவம் இருக்குது. நீ தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சால் ஊரெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, அதை முதல்ல கண்டுபிடின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கருணாவும் வந்துட்டு போயிடுறாரு. கிருபாகரனும் வந்துட்டு ஏன்ப்பா இப்போ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க வேலைக்காரங்களுக்காகன்னு சொல்ல, இங்கே பாரு அவன் வந்துட்டு உன் கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு நமக்கு மரியாதை, அவன் இருக்கிறதுனால எப்படியும் நடக்குது தெரியுமா, அவன் வந்துட்டு உங்ககிட்ட ஏன் வேலை செய்யணும்னு யோசிச்சிட்டான்னா போதும், மொத்தமே வந்துட்டு உனக்கு தலைக்கீழாக மாறிடுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இங்கே கிருபாகரனும் வந்துட்டு அதனால் அமைதியாகிடுறாரு. எதுவும் பேசாமல் தன் தம்பியை எதிர்த்து சொன்ன கருணாவையும் மன்னிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே கருணா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த பேக் எங்கே போயிருக்கோம் என்ன ஏதுன்ற அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அண்ணன் இது பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அண்ணன் போட்ட அந்த காப்பியும் விற்றுட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வராங்க. இந்த பேக்கை எப்படியாவது அவங்ககிட்ட கொடுத்துணும், கரெக்டாக இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு வராங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேக் உங்களுக்கு தான் பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை எத்தனை வாட்டடி சொல்கிறது, உன் கண்ணு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ எதுக்கு என் கண்ணு முன்னாடி எப்போ பாரு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு கருணா ஒரு பக்கம் கோவமாக திட்டிகிட்டு இருக்காளோ, உங்கள் பேக்கை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், என்ன இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பேக் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சுன்னு கோவமாக, அதை டிவை தான் திருடி இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கணக்குள்ளே கிட்டே சொல்ல, இங்கே பாருங்கண்ணே, இந்த பேக் எப்படியோ கிடச்சிச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா இவர் இல்லாத இதுவெல்லாம் சொல்கிறாரு. சரி வேணான்னா போக சொல்லுங்கள், அவர் பணமும் இதுவும் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வாங்கி செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளைக்கிட்ட சொல்கிறாரு கருணா. அவரும் வாங்கி செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா, ஆனால் வந்துட்டு பணம் வந்துட்டு ஒரு 1000 சில்லரை வந்துட்டு குறையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பணம் எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கணக்கில் கரெக்டாக இருப்பேன், என்னோடய பணத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னது உன்னோட பணமா, நீ தர வேண்டிய பணம் தான் சொல்கிறாங்க. நான் தரணுமா, நான் எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி என் கேக்கெல்லாம் காலி பண்ணலை, அதுக்கான பணத்தை தான், இப்போது எல்லாமே சரியாக போச்சு, நம்மளுக்கு வந்து கணக்கு எல்லாமே போயிடுச்சு சரியா, இதுக்கப்புறம் எந்த இதுவும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக செம்ம கடுப்பாயிட்டு அடிக்கிற மாதிரி போக, அவங்க ஃப்ரெண்டும் கணக்கு பிள்ளையும் வந்துட்டு அப்படி தடுத்து நிறுத்திடுறாங்க. கருணா ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பேக்கை கொண்டு வந்து கருணா வந்துட்டு கிட்ட கொடுத்துட்றாங்க. கிருபாகரன் கிட்ட அண்ணன்ட்டு எப்படி கிடச்சிச்சு, யார் திருடினது பிடிச்சான்னு சொல்லி கேட்க, அது ஒரு பொண்ணு தான் திருடிட்டா அப்படின்னு சொல்கிறாரு கணக்கில். அதை கேட்டவொன்னே என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு திருட்டு கொடுத்துட்டு இவன் இவ்வளோ யோகிய மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இல்லை இவனே பணத்தை திருடிட்டு வேறு வழி இல்லாமல் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறானான்னு திவாகர் கிண்டல் அடிச்சிட்ருக்காரு. அதெல்லாம் இல்லைங்கய்யா, உண்மையிலே ஒரு பொண்ணு வந்துட்டு அது நம்ம இவரது தான் தெரியாமல், கருணாத் தான் தெரியாமல் தூக்கிடுச்சு, அப்புறமா தெரிஞ்சவொன்னே கொஞ்சம் கொடுத்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இங்கே பேட்டா ஒரு நிமிஷம் கருணான்னு சொல்லிட்டு கிருபாகரன் வந்துட்டு அவர் போட்டுருந்த காப்பை வந்துட்டு அடகு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணுறேன், நான் உனக்காக போட்டதையெல்லாம் வந்துட்டு விற்கணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்து இது பணத்துக்காக நீ எடுத்துட்டீன்ற இது பண்ணியும் உன்னை திருப்பி கொடுக்க சொல்லலை, நமக்கு இருக்கிறதே அந்த பேர் தான், இப்போ நீயே ஒருத்தர்கிட்ட பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால் உன் மேலே எப்படி பயம் வரும் ஒரு ஆளுங்களுக்கு, மற்ற விஷயம்லாம் எப்படி கரெக்டாக நடக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்ல. சரிண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணாத, இப்போ இந்த காப்பை கணத்துக்கு கொண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கழட்டக்கூடாது, போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாரு. அப்புறம் கருணாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டிலேருந்து நைட் ரைடுக்காக கிளம்புறாங்க. அப்போ அப்படியே ஏதோ பேசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க பைக்கை காணோம், எங்கடா பைக், லக்ஷ்மி காணோன்னு யோசிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் லக்ஷ்மி பார்த்தீங்களா, என் லக்ஷ்மி இங்கே தான் விட்டுருந்தேன்னு சொல்லி கேட்க, யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க ஹீரோயின். எனக்கு தெரிஞ்சு இதை வந்துட்டு ஹீரோ கருணா தான் எடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.